ஸ்தோத்திரம். நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உட்காருவோம். வேதத்திலே நாம் தொடர்ச்சியாக ஒரு பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை இந்த ஆண்டிலே நமக்கு தேவன் கிருபையாக நல்ல வாக்குத்தத்தமாய் தந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேண்டும், வெற்றி வேண்டும். வெற்றி வேண்டும் என்று சொன்னால் ஒரு போராட்டம் வேண்டும். ஒன்று யுத்தத்திலே போராடி ஜெயிக்க வேண்டும், இன்னொன்று நம்மை நிலைநிறுத்தும்படியாக நாம் போராட வேண்டும். இந்த போராடுவது என்று சொல்லும்போது அதற்குரிய முறையில் நம்ம போராட வேண்டும். வேதத்தை வாசித்தோம், ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி போராடாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்ப எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் அந்த யுத்தத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு முறை உண்டு. அதன்படி அவன் போராடினால் அவன் ஜெயம் எடுக்க முடியும். எப்படியும் போராடி ஜெயம் எடுத்தோன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ நல்ல ஒரு போராட்டம் வேண்டும். ஸ்தோத்திரம். அதுக்கு நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஜெயம் எடுக்கும்படி நான் வெற்றி பெற வேண்டும் என்று 1ஆம் தேதி காலையிலே நான் சொன்னேன். எப்பொழுதும் எங்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இதை கடைசி வாரம் ஒரு சம்மரியா சொல்றேன். அதுக்கடுத்து முதல் வாரத்தில் ஆவியின் பிரமாணம். இதை ரோமர் 8 நான் சொல்லி தந்தேன். பிரமாணங்கள் ஒரு 7 பிரமாணங்கள், 7 லாஸ், 7 சட்டங்கள் வேதம் சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதோடு கூட நமக்கு நல்ல மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி நமக்கு வேண்டும். நல்ல பிரதிஷ்டையும் ஞானஸ்தான அனுபவமும் வேண்டும் என்பதை முதல் வாரத்தில் சொன்னேன். 2வது வாரத்தில் நம்முடைய கரங்களை விரித்து, இதற்கு மோசேயின் உதாரணத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கரத்தை விரித்ததையும் உதாரணமாக சிந்தித்து நாம் ஜெபம். போன வாரத்தில் ஜெபம், இந்த ஜெபம் என்று சொல்லும்போது வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நாம் ஜெபித்து அந்த ஜெபத்திலே குறிப்பாக முழங்காற்படியிட்டு என்பதை நாம் அதிகமாக கவனித்தோம். இதெல்லாம் ஒரு யுத்தத்தின் ஸ்ட்ராட்டஜி, ஒரு முறைகள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த யுத்தங்களிலே ஜெயம் எடுப்பதற்கு ஒரு 5 விஷயங்களை குறித்து வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நேரத்துக்கு தக்கதாக சுருக்கமாக சொல்லலாம், அல்லது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் வாழ்க்கையிலாக இருக்கட்டும், குடும்பத்திலாக இருக்கட்டும், படிப்பிலாக இருக்கட்டும், வேலையிலாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் அந்த நபர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோமே,
அப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதி வேண்டும். யோசுவாவின் புத்தகத்தில் இருந்தே சுருக்கமாய் சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும், டைமுக்கு சுருக்கமாக இருக்கிறபடினாலே நான் வசனங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதுல எல்லாம் இந்த யுத்தத்தின் காரியங்கள் சேர்ந்து வரும். சரியா? ஒரு வார்த்தை குறிப்பாக வரும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. இந்த வார்த்தை தான் நான் இப்ப சொன்ன அத்தனை வசனத்திலேயும் வரும். அதிகாலமே எழுந்திருத்தல். ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், அல்லது யுத்தத்துக்கு முன்னணியில் நின்று அவன் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதிகாலமே அவன் எழுந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்திலேயும் உலக இயற்கையின் சில விஷயங்களிலேயும் ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்புவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். நாங்க திருச்சியில் இருந்ததுனால பக்கத்து வீடு முஸ்லீம் வீடு. அவங்க பெரிய பிசினஸ். சோத்திரம். அவர் சொல்லுவாரு, அவங்க பிள்ளைகளுக்கு, சின்ன வாலிப பசங்க காலையில் எழும்பணும். சோத்திரம். அதிகாலையில் எழும்பி அவன் பிசினஸ் தொடங்கணும். சோத்திரம். உலக மனுஷனுக்கே இது தெரியுது. தேவ ஜனங்களாகிய நமக்கு இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதிகாலையில் எழும்புதல் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்குள்ள இருப்பதற்கு அதிகாலையில் எழும்ப வேண்டும். நம்ம பொதுவாக கிறிஸ்தவத்திலே, நம்ம அனுபவத்திலே அதிகாலையில் எழும்பி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நல்லது, உண்மை. சோதனை. அதே போல உலக மக்களும் சொல்லுகிறார்கள், அதிகாலையில் எழும்பு. இன்னைக்கு நம்ம அதிகாலையில் எழும்பி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபத்திலே சில யுத்தங்களை செய்ய வேண்டும், அல்லது அந்த நாளுக்குரிய காரியங்களை திட்டம் பண்ணி செயலாக்கம் பண்ணுவதற்கு அதிகாலையில் எழுதல் அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம அதிகாலையில் எழும்பாம ரொம்ப லேட்டா, இப்போ நவீன உலகம், ராம் முழுவதும் சிலர் வேலை செய்கிறார்கள், அல்லது ராத்திரி மொத்தம் கேம் விளையாடுவார்கள் சிலர். என்னென்னவோ நடக்கும். காலையில் எழும்புவது பலருக்கும் சிரமமாக இருக்கிறது. சிலர் இந்த வேலை செய்து வருகிறவர்கள் ஏர்லி மார்னிங் அந்த வேலையை முடிப்பாங்க, அது வேற. ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஏர்லி மார்னிங், அதிகாலையில் ஒரு மனுஷன் எழும்பி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த நாள் முழுவதும் ரொம்ப சக்சஸ் ஆக, ரொம்ப வெற்றிகரமாக, அல்லது நேர்த்தியாக, ஆஸ்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையில் எழும்பி இருட்டோடு ஜெபம் பண்ண போனார். அதிகாலையில் எழும்பி இருட்டோடே ஜெபம் பண்ண போனார். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு. தாவீது சொல்லுவார், ஜாமக்காரன் விழித்துக் கொள்வதை விட நான் ஆர்வமாக வேதத்தை வாசிக்கும்படி நான் குறித்த ஜாமத்துக்கு முன்பாக விழித்துக் கொள்கிறேன். இந்த மனுஷனுக்கு யுத்தம், வருஷம் யுத்தம் நடக்குங்க. தாவீதுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலத்தை, வருஷம் யுத்தம் தான். ஒன்னுத்துலயும் தோத்து போகவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளோ ஜனங்கள் நடத்த வேண்டும். காலையில தேவ சமூகத்துக்கு வருகிறார். இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய நமக்கு தெரிய வேண்டும், அதிகாலையில் எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப முக்கியம்.
முதல் ஸ்டெப்பு அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். சோத்திரம். நீங்க அதிகாலையில் எழும்பலன்னு சொன்னா அன்னைக்குள்ள பல வேலைகள் உங்களுக்கு தடைப்படும். பல விஷயத்திலே நீங்கள் தோல்வி சந்திக்க வேண்டும். நீங்க அதிகாலை எழும்பி தேவனுடைய முகத்தை தேடாமல் சோத்திரம் ஆத்திரம் தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். அப்போ அதிகாலை எழும்பி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதே போல அதிகாலையில் தன்னுடைய வேலைகளை துவங்க வேண்டும், செய்ய வேண்டும். செய்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். சோத்திரம். வேதத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீங்க படிக்கும் போது அம்மாமாரும் ஐயாமார் மாத்திரம் அம்மாமாரும் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 15 வசனத்திலே இருட்டோடே எழுந்து அதாவது சூரியன் வெளுக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும்? எழும்பணும். இதுதான் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருகிறது. நீங்க யோசுவாவின் புத்தகத்தில் நீங்க எந்த யுத்தத்தை யோசுவா நடப்பித்ததை நீங்க பார்த்தாலும் அதை அதிகாலையில் அவன் தொடங்கி இருப்பார். அதிகாலையிலே தொடங்கி இருப்பார். நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அதிகாலையில் எழும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேலைக்கு போகிறவர்கள் கட்டாயம் காலையில் எழும்பித்தான் ஆகணும். மற்றபடி இருக்கிறவர்கள் கட்டில் ஊஞ்சலாடக்கூடாது. நீதிமொழிகளே வசனம் உண்டு இல்லையா? இன்னும் கொஞ்சம் கையை முடிக்க கொண்டு உறங்கட்டும் என்று சொன்னால் உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வழிபோக்கனை போலவும் உன் வீட்டுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அதனால விசுவாசிகளுக்கும் தெய்வ ஜனத்துக்கு அன்பாய் சொல்ல 4:30 மணி ஜபத்துக்காக மட்டும் பாச சொல்லல. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாலேயே என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். கர்த்தர் அந்த கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது, இந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்துக்காக ஒரு காரியத்துக்காக என்ன சொன்னாரோ சொன்னதை அப்படியே என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்க வேண்டும். சில சமயத்தில் நமக்கு ரொம்ப அறிவெல்லாம் இருக்கு. உலகத்தை வாடுகிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருகிறது, அனுபவத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். இதனால நம்ம என்ன செய்யுதுன்னா அது அப்படி இல்லையே, இது இப்படி இல்லையேன்னு சொல்லுவோம். நமக்கு நல்லா தெரியணும், வசனம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. தேவன் தம்முடைய ஆவியினால் தேவ மனுஷர்களை வைத்து செய்திருக்கிறார், எழுதி தந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை இது ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனால் இந்த வேதத்தில் உள்ளதான எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது? ஒழியாதுன்னு சொன்னார். சோத்திரம். வானம் பூமி ஒழிந்து போகும், அப்படித்தானே? சோத்திரம். வானங்கள் மடமட என்று அகன்று போகும். சோத்திரம். அதுக்கு பின்பு புதிய வானம் புதிய பூமி எல்லாம் படிக்கிறோம். ஆனா அப்படி மாறினாலும் இந்த வசனம் என்ன செய்யாது? மாறாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது. இதே யோசுவாவின் புத்தகம் சொல்லுகிறேன் 2 அதிகாரம் 24 வசனத்திலே அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், வந்து வேவு பார்க்க போன ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுப்பார்னா நியாயம். என்ன சொல்றாங்க? ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 6 அதிகாரம் 2 வசனம், 8 அதிகாரம் 1 வசனம், 10 அதிகாரம் 8, 19 வசனங்களில் ஒரு வார்த்தை ஆண்டவர் யோசுவா கிட்ட நேர சொல்வாரு. ஸ்தோத்திரம். 2 வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, கொடுத்தேன். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் சொல்லிட்டாரு, என் கையில தந்துட்டாரு.
என் கையில் என்ன செஞ்சாரு? தந்துட்டார். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என் கையில தந்துட்டாருன்னு சொன்னா தந்ததான், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுக்கு பின்பு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, ஸ்தோத்திரம், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன். ஆண்டவர் எவளுக்காக யுத்தம் பண்ணுவார்? இவங்க விசுவாசித்து முன்னால போக வேண்டும். இவங்க விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? முன்னால போக வேண்டும். அப்போ நமக்கு தெரிய வேண்டும், நம்ம ஒரு போராட்டத்திலே ஒரு யுத்தத்திலே நம்ம இருக்கும்போது நமக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என் கையில தந்தாச்சு, இந்த கோட்டை அடைக்கிட்டு இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஒருத்தரும் வரல, ஒருத்தரும் போகல, நல்ல டைட்டாக அடைத்து வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்ல, நான் உங்க கையில தந்தாச்சு. இப்ப யோசுவாவுடைய பார்வை எப்படி இருக்கும்? யோசுவாவுடைய பார்வை எப்படி இருக்கும்? அங்க கோட்டையே இல்லாத மாதிரி தான் அவன் பார்த்திருப்பான். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரு, அந்த கோட்டையும் அந்த ராஜாவையும் அந்த யுத்த வீரரையும் என் கையில தேவன் என்ன செஞ்சிட்டாரு? தந்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இங்கதான் விசுவாசம் செயல்படுகிறது. அப்ப தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். இதே போல புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இது எல்லாமே முடிஞ்சதான் சொல்றார். நம்மை ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மேல் இருளின் அதிகாரம் செயல்பட முடியாது. ஏனென்றால் அதிலிருந்து தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே உட்படுத்தி இருக்கிறார். இது எல்லாம் தேவன் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் அதை விசுவாசிப்போமாக, அல்லது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வோமாக. என்னை தேவன் தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். பவுல் சொல்வார், எங்களுடைய தகுதி தேவனால் வருகிறது. அப்போ நமக்கு ஒரு தகுதி இல்லை, தகுதி இல்லை. சில சொல்லுவோம், எங்களுக்கு வாழ்க்கையில் தகுதியே ஒன்றுத்துக்குமே தகுதி தருவது தேவன். நம்மை தகுதிப்படுத்துவது தேவன். நம்மை தகுதிப்படுத்தி வைத்து ஸ்தோத்திரம் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால அந்த தேவனை அவர் என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரிக்கிறார். ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை, என்னை சொல்லல அவரு, நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இங்கேயும் அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயையினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை
விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்திருப்பது போல என்னையும் உங்களையும் உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். செய்வாருன்னு சொல்லியிருந்தாலாவது நம்ம சொல்லலாம், செத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பரலோகத்துக்கு போன பிறகு நடக்கும்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன சொல்லுகிறார்? சோதரா, நம்மை அவரோடு கூட எழுப்பி, நம்மைனா அது யாரெல்லாம்? நம்மைனா அதெல்லாம் யாரெல்லாம் சொல்லுங்க? நாம் எல்லாரையும், நம் எல்லாரையும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை எழுப்பி, சோத்ரா, இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே பிதாவின் வலது வாசத்தை உட்கார்ந்து இருக்கிறார், சிங்காசத்தை உட்கார்ந்து இருக்கிறார். அவரோடு கூட என்னையும் உன்னையும் உட்கார வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அவர் ஜெயித்து உட்கார்ந்து இருப்பது போல நமக்கும் ஜெயிக்க முடியும், நமக்கும் சகலத்தையும் காலுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஏனென்றால் இயேசு ஜெயித்தார், இயேசு உணவத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல என்னைக்கும் நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கஷ்டமா இருக்கு, புரியுது, சொல்ற புரியுதானே? ஒன்று அதிகாலமே எழும்ப வேண்டும், இன்னொன்று தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் சொன்னார், தேவன் சொன்னபடி செய்கிறார் என்று நம்ம உண்மையா ஏற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம், நமக்குள்ளே ஒரு துதியும் ஸ்தோத்திரமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். நமக்குள்ளே ஒரு துதியும் ஸ்தோத்திரமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு ஆள் வாசிக்கலாம். 14:20. உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், என் கையிலே என் சத்துருவை ஒப்பு கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு பாருங்க, ஒரு பெரிய யுத்தம். அவருக்கு யுத்த ராணுவ வீரர்லாம் கிடையாது, அங்க ராணுவ வீரர்லாம் உண்டு, 5 ராஜாக்கள். ஆனா இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவரை விசுவாசித்தார், ஜெயம் கொடுத்தது கர்த்தர். அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற சத்துருக்களை தேவன் நம்முடைய கையில் தந்திருக்கிறார் என்கின்ற விசுவாசம் இருந்தால் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது சில சமயத்தில் சில பிரச்சனை நம்ம மிஞ்சி போற மாதிரி இருக்கும். அப்படி மிஞ்சி போறதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் அதை உன் கையில் ஒப்பு தந்திருக்கிறேன், உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே சரித்திரத்தையே யோசுவால நீங்க படிச்சீங்கன்னா எல்லா சத்துருக்களையும் அவங்க கையில கொடுத்து, இவங்க அதுல லாபம் பார்த்தது, அதுல என்ன செஞ்சாங்க? லாபம் பார்த்தாங்க. சோத்ரா, அந்த சத்துருக்களை துரத்து விடாமல் வரி வாங்கும்படியாக பகுதி கட்டுகிறவர்களாக மாற்றிக்கொண்டார்கள். அவங்களை மொத்தமாய் துரத்தல, அவங்க கிட்ட இருந்து என்ன செய்யுது? டாக்ஸ் வாங்கி கொள்ளலாம், வரி வாங்கி கொள்ளலாம், பகுதி வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. சோத்திரம். இது ஏறக்குறைய 9 கோத்திரத்தையும் அது உண்டு பாருங்க. நீங்க கவனிக்கணும், உன் கையில உன் சத்துருவை ஒப்பு கொடுத்தாரு, அழிக்க வேண்டியது முற்றுமா அழிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும்
அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிகளில் பயப்படத்தக்கதான தேவன் என்று அப்படி சொல்லி அங்கே தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறதான வேளையில் ஸ்தோத்திரம், எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்துடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனுடைய கையில் இருந்தும் எகிப்தின் கையில் இருந்தும் விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வல்லமை நம்மை பொசஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், நம்மை பிடித்து கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்த தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த எகிப்து பார்வோன் இப்படி வரும்போது எகிப்தை உலகத்துக்கு அடையாளமாகவும் பார்வோனை பிசாசுக்கு அடையாளமாக சொல்லுவோம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். சோத்ரம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பார்வோனை போல தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்க 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து அவன் சொல்லுவான், தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவனில் செய்யும் திருப்தியாக அப்படி சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய சில பிரச்சனை. ஸ்தோத்திரம். அதை தேவன் என் கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்த தேவன். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையிலே ஒருவேளை சில கடன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்னுல எடும்புனா ஒன்னுல மாட்டோம், ஒன்னுல எடும்புனா ஒன்னுல மாட்டோம். சோத்ரா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை வரும். சோத்ரா. வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஒருவேளை புருஷங்கிட்ட சண்டை பிரச்சனை, அது சமரசமாகும் போது பிள்ளைகள்கிட்ட வரும். பிள்ளைகள்கிட்ட ஒரு மாதிரி வரும்போது மருமக்க கிட்ட வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சோத்ரா. ஒன்றை மாற்றி சோத்ரா. அப்போ இப்படி தொடர்ந்து வரக்கூடிய அந்த பார்வோண்டிய வல்லமையை நம்ம கையில ஒப்பு கொடுக்கிற ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். அதை கீழ்படுத்துகிற ஒரு வல்லமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இப்படி நீங்க கவனிங்க. நம்ம வாழ்க்கையிலே நம்ம குடும்பங்களில் தொடர்ந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் தெரிய வேண்டும், இதை தேவன் என் கையிலே தந்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் எப்ப பாரு நஷ்டம், எதுல எடுத்தாலும் நஷ்டம். சோத்ரா. இப்படி நஷ்டத்தையே தொடர்ந்து 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 கொண்டு வரக்கூடிய அந்த பார்வோனை என் கையில தேவன் செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோத்ரம், நம்ம வாழ்க்கையில் இப்படி வரக்கூடிய அந்த பார்வோனுடைய வல்லமை, அதை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படுத்த, நம்ம கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதிக்க வேண்டும். தாவீது இது அழகா செய்வார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 22:4. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இன்னைக்கு நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் சொல்லும்போது மனுஷர்கள் அல்ல, விரோதிகள் அல்ல. சோத்ரம். இந்த பொல்லாத பவர்ஸ், சோத்ரம், பொல்லாத அதிகாரிகள் அப்படி நம்மை நெருக்கி கொண்டு இருக்கும் பாருங்க. அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அதை உண்மையாய் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். என் கையில தேவன் அதை செஞ்சிருக்கிறார், தந்துட்டார். ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை என் கையில தான் இருக்கு, இதை தீர்க்கக்கூடிய விதம் என் கையில தான் இருக்கு. அதை அழித்து இந்த பிரச்சனை அழித்து போட்டாலும் சரி, அந்த பிரச்சனையை காப்பாற்றுறதும் என் கையில தான் இருக்கு. ஏனென்றால் அதை என் கையில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். என் கையில தேவன் அதை தந்தாச்சு. ஸ்தோத்திரம். மிஞ்சி போகிறதா இருக்கட்டும். சோத்திரம். மிஞ்சி போறதா இருக்கும். தாவீது ஒரு நாள் சொல்லுவான், இந்த சிரியாவின் புத்திரர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார். மிஞ்சினவர்களாக மிஞ்சிதான் போகுது. சோத்திரம். அதையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை தேவன் நம்ம கையிலேயே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7:12. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனம் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பேலனும் சதா காலங்களும் உண்டாவதாக.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த விஷயத்தை கவனிக்கிறோம். நம்ம கையிலே இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று, அதிகாலை நம்ம எழும்ப வேண்டும். இரண்டாவது, தேவன் என்ன சொல்லுகிறாரோ சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, மூன்றாவதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண. நான்காவதாக 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லுகிறார். முதலாவது, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறீர்கள். இந்த யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நம்புங்கள். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை நம்ப வேண்டும். அடுத்து கர்த்தருடைய ஊழியர்களை அல்லது தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூமிலே வாசிக்கிறோம், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். அதே போல ஒரு ஊழியக்காரர் தந்திருக்கிறார், அந்த ஊழியக்காரரை நம்புங்கள். அந்த தீர்க்கதரிசியை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள், வளம் பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள் என்ற அர்த்தத்திலே தான் சித்தி பெறுவீர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால், சித்தி என்றால் அது சக்சஸ், சோத்திரம். சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கர்த்தருடைய ஊழியர்களை நம்புங்கள், சோத்திரம். ஏன்னா அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக நினைக்கிறார்கள், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு தெரியும், சோத்திரம். உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அவங்களுக்கு தெரியும் இவங்க ஜெயிக்க வேண்டும். தோத்தா கேட்பாங்க. அப்ப நீங்க கவனிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருடைய ஊழியர்களை நம்ப வேண்டும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். நம்பும் போது வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவது எப்பவுமே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புவோம். எல்லா விஷயத்தையும் கர்த்தரை நம்புவோம். எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவரை நம்பலாம், சோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணும்போது அல்லது நம்ம வேண்டிக் கொள்ளும் போது சில சமயத்தில் பலருடைய எண்ணம் என்னவென்றால், நல்ல காரியங்களை மாத்திரம் சொல்லிதான் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தெரியப்படுத்த வேண்டியது நல்ல விஷயத்தை மட்டும்தான் தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, மேலாப்பில் உள்ள விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதாவது எனக்கு பிரச்சனை, வயிற்று வலி, தலைவலி, இடுப்பு வலி அல்லது கடன், இந்த மாதிரி விஷயம்தான் சொல்லணும். அதுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது எதுவும் செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. சோத்திரம். நம்ம ஆண்டோட எல்லாமே சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அவனை வீட்டில் துரத்தி விட்டாங்க. அவனுடைய பிறப்பு மோசம், சரியா? அவனுடைய பிறப்பு மோசம். எல்லாத்தையும் சொல்லுகிறான், எல்லாத்தையும் சொல்லுகிறான் தேவ சமூகத்தில்.
அப்போ தேவன் அதெல்லாம் கேட்டு அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நம்ம வாழ்க்கையில் உள்ள ஏ டு இசட் என்னது, எல்லாத்தையும் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் எல்லா விஷயத்தையும் ஒரு பிரச்சனையும் துவக்கத்திலையும் முடிவு வரைக்கும் உள்ளது நமக்கு கட்டாயம் தெரியும். ஒருவேளை தெரியலனாலும் பரிசுத்த ஆவியான உள்ளதான் சொல்லி தருவார், கட்டாயம் செய்வார், சொல்லி தருவார். சோத்திரம். நம்ம பண்ண வேண்டாத வேலை அது இது எது இருந்தாலும் சொல்லி தருவார். சோத்திரட்டே மக்கா இப்படி எல்லாம் பண்ண, நீ இப்படி செஞ்ச, இது ஒன்று அறிக்கை பண்ணு சொல்லுவார். சொல்லாம இருக்க மாட்டார்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்கணும், சோத்திரம். தேவ தன் காரியத்தை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல பழக வேண்டும். சொல்ல என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோத்திரம். அதே போல நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்ம எங்க இருந்தாலும் நம்மை காணக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். நம்மை காணக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். நான் வீட்டில் தேவ சமூகத்தில் உட்கார்றேன்னு வச்சுக்கிடுவோம். அங்க தேவன் என்னை காண்றாரா காண மாட்டாரா சொல்லுங்க பாப்போம். சரி, இங்க ஆராதனைக்கு வந்து முன்னால உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? சரி, யாருக்கும் தெரியாது. பின்னால பெஞ்சில் கடைசியில் உட்கார்ந்த ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோத்ரம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே மாறி சோத்ரா அந்தமான் தீவுக்குள்ள போனாலும் கர்த்தரனையும் உன்னையும் காண்பாரா காண மாட்டாரா? கட்டாயம் காண்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பெரிய தேவனை நம்ம வச்சிருக்கும் போது அவரை முழுவதுமாய் எங்கேயும் எப்போதும் எல்லாவற்றுக்கும் நம்ப முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல உனக்கு ஒரு ஊழியக்காரர் தேவன் தந்திருப்பார். ஏனென்றால் அந்த ஊழியக்காரர்கள் ஒரு பெரிய பிளஸ் மாதிரி எனக்கு நான் சொல்லலை, பொதுவாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை ஸ்திரப்படுத்தி, ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னா அவர் சொல்ற வார்த்தையை தேவன் செய்வாரு, ஸ்திரப்படுத்துவார். சில சமயத்தில் அது கஷ்டமாக போயிடும், தேவன் செய்வார். சோத்து நீங்க நினைக்கலாம் அவர் நல்லவர் இல்லை, இவர் வல்லவர் இல்லை, கெட்டவர் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த பிரச்சனை கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தா அவன் சொல்ற வார்த்தை, அது நானா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி, சொன்ன வார்த்தையை சொல்லுகிற வார்த்தையை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எந்த விதத்திலேயும் தேவன் அதை எப்படியாவது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார், ஸ்திரப்படுத்துவதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். அப்ப நம்ம கவனிக்கணும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய ஊழியர்களை நம்ப வேண்டும். நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இந்த 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதான நமக்கு நன்றாய் பழகின ஒரு பகுதி தான், யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் எல்லாரும் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யுத்தத்துக்கு வரும்போது இந்த மனுஷன் செஞ்ச நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், அழகா ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டார். 3ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். முதல்ல தெரியணும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டுடணும். ஜெயம் வேணுமா, பெரிய பிரச்சனை தான், சரி ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டுருங்க, உபவாசம் பண்ணுங்க. ஜெயத்துக்கு நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட இவன்கிட்டையும் சண்டை போட முடியாது. நீங்க ஒரு ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னு சொன்னா நடக்காத விஷயம் நடந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் மருதுக்கு சொல்லும்போது ஒரு விஷயம், ஒரு எங்கள் ஊழியம் அப்போ ரொம்ப சின்னது, அது அந்த சபை அப்போ ரொம்ப மோசம், சின்ன சபை. நான் நினைக்கிறேன் ஒரு சமயத்தில் தொடர்ந்து 100 நாள் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் சோத்திரம் 100 நாள் இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா சோத்திர 10 மாதத்துல நினைக்கிறேன் ஒரு சர்ச்சை கட்டி முடிச்சோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 10 மாதம் கூட ஆகலை ஃபாஸ்டிங் போட்டு. நான் எதுக்கு சொல்றேன்னா,
உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோமே, ஜெயிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டும். கட்டாயம் ஒரு ஃபாஸ்டிங்கை நீங்க போட்டீங்கன்னா கர்த்தர் அதிலே கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த வேலை நடக்கும்போது, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும்போது விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னா 15ஆம் வசனத்திலே சோத்திரம் கர்த்தர் ஆவியானவர் 14ஆம் வசனம் சொல்லுவாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது. அப்ப அந்த பிரச்சனையை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம போட்டு மல்லு கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் எப்பவுமே தெரியணும், சோத்திரம், நம்ம போட்டு சில பிரச்சனைகளுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே தேவன் கையில கொடுத்துடணும். ஆண்டவரே நீர் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபாஸ்டிங் போட்டு, ஃபாஸ்டிங்னா என்ன தெரியுமா? உபவாசம். உபவாசம் என்றால் பட்னி கிடப்பது என்பது மட்டும் அல்ல. பட்டினி கிடப்பது மட்டும் அல்ல. சிலர் சாப்பிடாம இருந்து ஏசாயா 58 சோத்திரம் தங்கள் வேலைகளை எல்லாம் என்ன செய்வாங்க? கட்டாயமாய் செய்வாங்க. அன்னைக்கு தான் கட்டாயமா ஃபாஸ்டிங் போட்டுட்டு சரி வீட்டில் இருக்கிறோம், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்போ என்ன செய்வோம்? இழுத்து போட்டு செய்வோம். துவைக்கிறதுலேருந்து வீடு கிளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் செய்யும். அதான் ஃபாஸ்டிங். உபவாசம் என்றால் உடன் வாசம் பண்ணுவது. தேவனோடு என்ன செய்வது? உடன் வாசம் பண்ணுவது. தேவ சமூகத்திலே உட்கார்ந்துருது. ஆண்டவரோடு உட்கார்ந்து கொஞ்சம் பேசணும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பேசுற வரைக்கும் கொஞ்சம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது அவர் சொல்றாரு, சோத்திரம், நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? யுத்தம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம். இதே சம்பவம் யோசுவாவிலையும் வரும். சோத்திரம். யோசுவாவில கூட ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க யுத்தம் பண்ணாண்டா நான் யுத்தம் பண்ணுகிறேன், நீங்க யுத்தம் பண்ணாண்டா நான் என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். சோத்திரம். அப்போ ஆண்டவர் நமக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். சோத்திரம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண தேவன் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பார். நம்ம பின்னால போயிட்டே இருந்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இப்படிதான் படிக்கிறோம். இப்ப இஸ்ரவேல் யாரு? சோத்திரம். நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் தேவன் வைத்திருக்கிறார். எனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சொல்லுவாரு சில இடங்களில், நீங்க சும்மா இருங்கப்பா, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? யுத்தம் பண்ணுகிறேன், நீ சும்மா இரு. சோத்திரம். இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்க நின்று கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. சோத்திரம். நின்று வேடிக்கை பாடுறான்னு சொல்லுவார். சோத்திரம். நமக்கு தெரியணும் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தேவை. நிறைய பிரச்சனை போராட்டம் வருது, கொஞ்சம் ஆண்டவர் சம்பந்தம் பாஸ்ட் போட்டு நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்காக அவர் செய்யறத நம்ம அழகாக வேடிக்கை பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக செய்வது உன் கண் காணும், உன் காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம போய் மல்லு கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. சோத்திரம். எந்த பிரச்சனை நம்ம போய் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான ஒரு இடம் உண்டு, அழகா ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டுருவோம். தேவ சமூகத்திலே கொஞ்சம் உட்காருங்க. சோத்திரம். வேதத்திலே ரொம்ப நிறைய ஃபாஸ்டிங் எடுத்த மக்கள்லாம் உண்டு. சோத்திரம். மோசே 40 நாள் புசியாமல், அப்படிலாம் இப்ப நமக்கு முடியாது. சோத்திரம். அது தேவனோடு இருந்தார். சோத்திரம். ஆனா எஸ்தர் அம்மா பாத்தீங்கன்னா சோத்திரம் 3 நாள் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. செத்தாலும் சாகிறேன்னு சொன்னாங்க. சாகலை பாருங்க, எவ்வளோ ஜனத்தை அது சாகடிச்சு. சொல்ல போனா அப்படிதான் நடந்து. சோத்திரம். செத்தாலும் சாகிறேன்னு இருந்தாங்க. யூதாவுக்கும் தேவ ஜனத்துக்கும் விரோதமானவர்கள் எல்லாம் வெட்டி போட்டாங்க. சோத்திரம். ஜெபம், ஃபாஸ்டிங் போடுங்க. உங்க வாழ்க்கையில யுத்தத்திலே போராட்டத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த வழிமுறை நல்ல ஒரு ஃபாஸ்டிங் போட்டு தேவ சமூகத்திலே நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கூட ஒரு வசனம் வரும் பாருங்க. 17ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
இப்போ நமக்கு தெரிய வேண்டும், நீங்கள் பார்க்கணும், கர்த்தருங்க கூட இருக்கிறார், கர்த்தருங்க கூட இருக்கிறார், உங்களுக்காக செய்ய போகிற அற்புத அரிசிங்க நீங்கள் பார்க்க வேண்டும். சோத்ரம். அடுத்து அவர் செஞ்ச நல்ல காரியம் பாருங்க. சோத்ரம். யுத்தத்துக்கு போறாங்க, ஆலோசனை பண்ணாங்க. 21ஆம் வசனத்தில், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவளுக்கு முன்னாக நடந்து போய். எங்க ராணுவம் வருதுங்க, ராணுவத்துக்கு முன்னால பாட்டு பாடுறவன அனுப்புறாங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ராணுவம் மிலிட்ரி வருது. சோத்திரம். அவங்க கிட்ட பட்டையும் ஈட்டி கேடகம் எல்லாம் இருக்கு. இவங்கிட்ட ஒன்றும் இல்லை, சும்மா எக்காலத்தையும் தாளங்களையும் வச்சுக்கிட்டு கையை தட்டி சோத்திரம், கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மாறி மாறி பாடும்போது கர்த்தரங்க எழுந்தொல்லி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த யுத்தத்துக்கு முன்னால போறது கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாய் இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஜெயம் வரணும் சொன்னா தேவனை பாட வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா பாட வேண்டும், நல்லா துதிக்க வேண்டும். சோத்ரா. நல்லா முடிஞ்சா நல்லா கைத்தட்டி தேவனை ஆராதிக்கணும். பழைய பெந்தகோஸ்து சபையில் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி, நம்ம இப்போ பெந்தகோஸ்து சபை தான், ஆனால் அந்த மாதிரி கைத்தட்டலாம் இப்போ கிடையாது. சோத்ரம். அன்னைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வரதுக்கு பயப்படுவான், இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறான் இல்லையா? சோத்ரம். ஏன்னா நம்ம கைத்தட்டு கொட்டடி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முந்தி நம்மக்கிட்ட ஜால்ராலாம் இருக்கும், வச்சு அடிப்பாங்க பாருங்க, அடி பொழந்துருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டு, நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா டீசெண்டாக போனனால சோத்ரம் விளையாட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஊக்கமாக ஒரு கைத்தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஓடியே போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டில் கூட ஒரு காலத்தில் பெந்தகோஸ்துக்காரங்க பாட்டு பாடி தேவனை துதிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கைத்தட்டுற சத்தம் வெளியே கேட்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓசையுள்ள பேரோசையுள்ள அப்படிதான் கைத்தாளம் என்று நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். சோத்ரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ யுத்தத்துக்கு போறவன் எப்படி முன்னால வரவனுக்கு தான் இந்த முன்னால போறவன் யோசிச்சு பார்ப்போம் பாருங்க. முன்னால ராணுவம் வருது, மோவாபியர் வர்றான், அம்மோனியன் வர்றான், அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள வர்றான், எல்லாரும் பட்டம் ஈட்டி கேடகம். இவன் முன்னால கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு போறான். இவனுக்கு எப்படி இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஏன் ஒருவேளை யோசிச்சிருக்கான், முன்னால ராணுவத்தை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பின்னால நிக்கலாமே. அப்படியெல்லாம் இல்லை. முதல்ல தேவனை பாட வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்க பாடி துதி செய்யும் போது உங்களுக்கு விரோதமா எத்தனை கூட்டம் கூடியிருந்தாலும் நீங்க நல்லா பாடி, அதாவது நீதிமான் சொல்லுங்களேன், நீதிமான் பாடி. நம்ம நீதிமான் தானே? நம்ம நீதிமான் தானா? ரத்தத்தால மீட்கப்பட்ட நீதிமான். அப்ப நல்லா பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா பாடி தேவனை துதி செய்யும் போது அந்த விரோதமாய் இருக்கிற கூட்டம், அது எவ்வளவு பெரிய கூட்டம், அது ஒண்ணுத்துக்கு விரோதமாய் ஒண்ணு என்ன செஞ்சிடும், போட்டுரும். சோத்திரம். 2 ராஜாக்கள் இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை வருது. இதே போல ஒரு யுத்தத்துக்கு ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. சோத்திரம். 6ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு வேலை செய்கிறார் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜனங்களின் இறைச்சலையும் குதிரையின் இறைச்சலையும் மகாராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் போருக்கு வர இந்த பாவப்பட்டதுங்க பஞ்சத்துல அடிபட்டு கிடக்குது பாருங்க. உண்மையா அன்னைக்கு அந்த ஜனங்க பஞ்சத்துல கிடக்கு. ஆனா இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை, தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பி இருக்கு பாருங்க. சோத்திரம். அவன் கேட்கும் போது ராணுவ இறைச்சல் கேட்குது, குதிரையின் இறைச்சல் கேட்குது, அப்படி இப்படி பயங்கர சத்தம் கேட்டு அவங்க பார்த்தாங்க. 8ஆம் வசனம் கடைசியில் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடியே போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன்,
நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியக்காரர் தருகிற வார்த்தையை விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிற வேளையில் விரோதமாய் கூடுகிற எப்பேற்பட்ட கூட்டமாய் இருந்தாலும் அவன் காதலை ஏதோ ஒரு இறைச்சலை தேவன் கேட்க வைத்து அவன் தானா உயிர்ந்த இடம் தெரியாம ஓடி போகக்கூடிய விதத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் பாடி துதி செய்தல அவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16:25 நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ராத்திரியிலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலையிலே தொடுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, பாடினாங்க. பிரைஸ் தி லார்ட். நட்ராத்திரி தேவ ஜனங்கள் பாட தெரிய வேண்டும். நட்ராத்திரி தேவனை நோக்கி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண தெரிய வேண்டும். முடிஞ்சா நட்ராத்திரி, சிலர்கிட்ட நான் சொல்லி கூட இருக்கிறேன், நட்ராத்திரி 12 மணி போல உங்க தேவ சமூகத்தில் கொஞ்சம் கரத்தை உயர்த்தி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆமேன். கட்டுகள் அறுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் தானா திறக்கும். ஸ்தோத்திரம். வாசல் தானாயின்னு திறக்கிறது. அஸ்திவாரம் கூட அசைஞ்சிடுங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பெரிய அஸ்திபாரம் போட்டிருப்பானோ, எப்பேற்பட்ட ஜெயிலுக்குள்ள அஸ்திபாரமோ அசைஞ்சு போச்சு. அசைஞ்ச எல்லா கதவும் திறந்தது, எல்லாருடைய கட்டம் அறுக்கப்பட்டது. கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவ ஜனங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. சரி, நம்ம வாசத்தை யோசுவாவின் விஷயத்தை வருவோம். ஸ்தோத்திரம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கோட்டை, ராஜால இருந்து ஒருத்தரும் வெளியே வரல, மூச்சு காட்டம் உள்ள டைட்டா இருக்கு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாக்கியம் என்னன்னா அதுக்குள்ளதான் இவனுடைய சுதந்திரமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அதுக்குள்ளதான் இவனுடைய சுதந்திரம். சோத்திரம். எரிகோவை இவன் பிடிக்கணும். சோத்திரம். யோர்தானை கடந்தா மட்டும் போதாது. சோத்திரம். எரிகோவிலே இவனுடைய சுதந்திரம் இருக்கிறது. சோத்திரம். அதை பிடிக்கணும்னு சொன்னா அது அடைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க, பூட்டி வச்சிருக்கான். ஒருத்தரும் வெளியே வரலையா, ஒருத்தரும் உள்ளேயும் போலையாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருத்தரும் வெளியே வரல, உள்ளேயும் போல. சோத்திரம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். சோத்திரம். வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். சோத்திரம். உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சோத்திரம். அப்போ இது நல்லா டைட்டா அடைச்சு வச்சிருக்கு, பூட்டி வச்சிருக்கு. சோத்திரம். ஒருத்தனும் வழியே வர கதவை லேசா திறந்தாலும் டக்குன்னு உள்ள போயிடலாம். ஒருத்தனும் திறக்கிற மாதிரி இல்லை, வர மாதிரி இல்லை. போறான் உள்ள சாப்பிட்றானா பட்டி கிடக்கானு தெரியாது. சோத்திரம். நல்லா டைட்டா இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீ டெய்லி சுத்தி வா. சோத்ரா. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பாடக்கூடிய ஆசாரியர்கள் வர வேண்டும். எக்காலத்தை வச்சு அப்படியே ஊதிட்டு அப்படியே வாங்க. சோத்ரம். அப்படியே சுத்தி வாங்க, சுத்தி வாங்க. 7 நாள் சுத்தி வாங்க. 7 நாள் 7வது முறை சுத்தி வந்தா அது கோட்டை விடுமா? பிரைஸ் தி லார்ட். சோத்ரம். ஆர்ப்பரிங்கள் சொன்னவனு இவன் ஆர்ப்பரி எப்படி ஆர்ப்பரிச்சாங்களோ தெரியல பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த 6 லட்சம் ராணுவ வீரர்களும் அப்படி ஒரு ஆரவார சத்தம் போட்டுருப்பான் பாருங்க. போட்ட பொத்துறது கீழே வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் தேவ ஜனங்கள் துதிக்கும் போது எப்பேற்பட்ட கோட்டையும் கீழே விழுந்துதான் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61:3 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய தேவன் தருவாராம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. சோத்ரா. உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஒடுக்கி இருக்கோ, சோத்ரா, பவுல் சொல்வார், பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. அப்ப எப்பக்கத்திலும் நெருக்கப்படுவது போல அப்படி வந்திருந்துன்னு சொன்னா, சோத்ரம், உங்களுக்கு ஒரு வேலை உண்டு. தேவனை துதிக்க வேண்டும். தேவனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். துதிக்கிற துதியின் சத்தம் வந்ததுன்னு வச்சுருவோமே, எந்த கோட்டை என்னால் விழுந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய அந்த கோட்டை, பெரிய கோட்டைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 16 கோட்டை மாதிரிலாம் இல்லை. அதுக்கு மேல பெரிய வீடே இருந்தது. சோத்ரா. ராகாவுடைய வீடு அந்த அலங்கத்தின் மேல் தான் இருந்தது. அந்த பெரிய கோட்டை விழுந்துதான் பாருங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அப்ப நமக்கு விரோதமா இருக்கிற எந்த பெரிய கோட்டையோ சின்ன கோட்டையோ ஆண்டவர் சொல்வார், நீ ஜெயம் எடுக்கன்னா ஆர்ப்பரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பு. சோத்ரா. கோட்டையை கீழே தள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவன் ஆயுதத்தை வச்சு புல்டோசர் வச்செல்லாம் இடிக்கல. கர்த்தரே அதை கீழே தள்ளி போட்டார். சோத்ரா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக செய்வார், யுத்தம் பண்ணுவார். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், யுத்தத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும் சொன்னா சில விஷயத்தை நம்ம செய்யலாம். ஒன்று, அதிகாலை என்ன செய்ய வேண்டும்? எழும்பவர். 2வது, கர்த்தர் சொன்னதை அப்படியே என்ன செய்ய வேண்டும்?
கர்த்தருடைய வசனத்தை வசனமாவே அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்களேன். அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேண்டாம். ஸ்தோத்திரம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது ஸ்தோத்திரம், தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கார். சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருடைய ஊழியர்களை நம்ப வேண்டும். அஞ்சாவது தேவனை துதிக்க தொடங்கும், தேவனை ஆர்ப்பரிக்க தொடங்கணும். பாருங்க, கோட்டை விழுந்துரும், கோட்டை விழுந்துரும். எந்த சத்துருவா, அந்த எரிகோ கோட்டை மாத்திரம் அல்ல, யோசபாத்துக்கு விரோதமாக அந்த கோட்டை மாத்திரம் அல்ல, யுத்தம் மாத்திரம் அல்ல, எந்தெந்த சம்பவத்தை நீங்க படிக்கிறீங்களோ அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நான் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார், சில ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்கிறார். நான் இப்படி யுத்தம் பண்ணனா எனக்கு ஜெயம் கட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன், நான் யுத்தம் பண்றேன். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்லுவார்ல, தடைகளை நீக்கி போடு, அவளுக்கு முன்பாக செய்கிறார், நடந்து போ, அவர்கள் ராஜா அவளுக்கு முன்னாலே போவார், நம்ம பின்னாலே போயிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டுவிடுவோம். ஏன்னா அவர் முன்னால போறாரு பாருங்க, நம்ம பின்னால போயிட்டே இருந்துட்டா போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதியில் பயப்படத்தக்க தேவன், அற்புதங்களை செய்யத்தக்க தேவன், இவருக்கு ஒப்பாக ஒருத்தரும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி பாடணும், நல்லா ஆர்ப்பரிக்க வேண்டும். சரியா? நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேர் நல்லா ஆர்ப்பரித்து தேவனை துதிக்க வேண்டும். வீட்டில் போனால் நல்ல சத்தமா தேவனை ஆர்ப்பரித்து பாட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.